2 பிரியாணி இலையை வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். ஸோ இது வதக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அதில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் வற்றி போகிற வரைக்கும் நல்லா வெடிக்கும். ஸோ மூடி போட்டு வச்சு அதை வேக வைக்கிறது ரொம்ப பெட்ரு. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து வதக்கி மட்டும் விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு இந்த மாதிரி நல்லா டார்க் கலரில் ஆகிடும். ஸோ இப்போது மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் போல் வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 பிஞ்ச் போல் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 லெமனை நான் உள்ளே புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ மசாலா வாசனைலாம் நல்லா போன உடனே நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நான் ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணும்னு சொல்லி நான் க்ரீம் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட க்ரீம் இல்லைனா நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி